ஓகே, இப்போ நம்ம பிடிசி யோசி டெவலப் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $62,513 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது நம்ம பார்ப்போங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 61,000 to 59,500 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிமாண்ட் ஏரியான்னு சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. இது ஒரு லோக்கல் டிமாண்ட் ஏரியான்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த லோக்கல் டிமாண்ட் ஏரியாவிலேருந்து ஒரு குட்டி பவுன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த டிமாண்ட் ஏரியா பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது அந்த மாதிரியே மார்க்கெட் வந்து பவுன்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்திருக்கான். ஸோ இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு மண்டே, ஓகேங்களா. ஸோ காலையிலேருந்தே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் மோடில் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்டை நோக்கி தான் வரானோ அப்படின்றது எனக்குமே அந்த விஷயம் டவுட்டாக தாங்க இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவன் வந்து இந்த டிமாண்டை நோக்கி தான் அவன் வந்துன்னு இருக்கான், சரிங்களா. ரைட், ஓகே. இப்போது வீக்லி கேண்டலோட க்ளோசிங்கே பார்த்துருங்க. ஸோ வீக்லி கேண்டல் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ போன வாரம் நம்மளுக்கு ஒரு பியரிஷ் கேண்டல் பிரிண்ட் பண்ணியிருக்கான். ஸோ போன வாரம் நம்மளுக்கு பியரிஷ் கேண்டல் பிரிண்ட் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸு கீழே வந்துட்டு இந்த டிமாண்டை டச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கன்சல்டேஷன் போட்டு இங்கேருந்து ப்ரைஸு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வீக்லியில் தான் ஒரு பியரிஷ் மாதிரி இருக்கான். ஆனால் மந்த்லி கேண்டலோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டலாக க்ளோஸ் வச்சுருக்கா. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த 57,000 பிரேக் ஆகாத வரைக்கும், இந்த 57,000க்கு கீழே ஒரு வீக்லி கேண்டல் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நான் புல்லிஷ் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மந்த் கேண்டலும் பார்த்தீங்கன்னா நல்லா புல்லிஷாகவே க்ளோஸ் வச்சுருக்கான். ஆனால் இந்த வார கேண்டல் வந்து ஒரு பியரிஷ் கேண்டல், சரிங்களா. ஸோ அதாவது மந்த்லி கேண்டல் புல்லிஷு, வீக்லி கேண்டல் பியரிஷாக இருக்குது. ஸோ என்னுடைய அது மட்டும் இல்லாமல் இந்த டிமாண்ட் வந்து ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு கீழே வந்து டிமாண்டும் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வீக்லி கேண்டலில் நம்மளுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 2 3 3 வாரத்தோட லோ வந்து பெண்டிங்கில் இருந்தது, சரிங்களா. அது வந்து போன வாரம் என்ன பண்ணிட்டான்னா அதுக்கு முந்தின வாரத்தோட லோ வந்துட்டான். இன்னும் 2 வாரத்தோட லோ வந்து பெண்டிங்கில் இருக்குது, சரிங்களா. ஸோ என்ன பண்ணலான்னா மார்க்கெட்டு கீழே வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கும், ஓகேங்களா, இந்த டிமாண்ட் ஏரியாவோட பாட்டம் கூட வரலாம். மேபி இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கும் வந்துட்டு அங்கே ஒரு கன்சல்டேஷனை ஒரு குட்டி கன்சல்டேஷனை போட்டு மார்க்கெட் மேலே போகலாம். இல்லைன்னா இந்த ஏரியா வந்து டாப் டவுன்னா கூட மார்க்கெட் மேலே போகலாம், சரிங்களா. ஸோ என்னோட வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்ட் வந்து ஹோல்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படி தான் என்னோடய வியூ, சரிங்களா. ரைட், ஓகே. அது எப்படின்றது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ டெய்லி கேண்டலை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு நேற்று கேண்டலும் நேற்று கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் மாதிரி ஃபார்ம் ஆகுது. எப்போவுமே நான் சொல்கிறேங்க, இந்த சாட்டர்டே சண்டே கேண்டல் ஃபார்ம் ஆகிறத மட்டும் நம்ம நம்பவே வேணாம். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த சாட்டர்டே சண்டே கேண்டல் ஃபார்ம் ஆகுது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அது ஃபெயிலியர் தான் ஆகும், ஓகேங்களா. மண்டே என்ன பண்ணுவோம்னா அச்சு காலி பண்ணிட்டு போயினே இருப்போம், சரிங்களா. ஸோ அதனால் வந்து இந்த சாட்டர்டே சண்டே ஃபார்ம் ஆகிறத மட்டும் நம்ம வந்து பெருசாக நம்ப வேணாம். ஸோ நம்மளுக்கு வந்து அதாவது மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நம்மளுக்கு என்ன மாதிரி ஃபார்மேஷனாக இருக்குது அப்படின்றத பார்த்து தான் நம்ம வந்து அடுத்து நம்ம டிசைட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரைடே கேண்டல் வந்து பெரிய பியரிஷ் கேண்டல், அதுக்கப்புறம் சின்னதாக புல் பேக்கு, இப்போ அகைன் நம்மளுக்கு ஒரு பியரிஷ் ஃபார்மேஷன் தான் வந்துன்னு இருக்கான். ஸோ இது எது பக்கம் வரணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த 63,000 தான், ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரப்போகுது பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைன் வரப்போகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே போய் தான் ரிஜெக்ட் ஆகி ப்ரைஸை வந்து கீழே எடுத்து வந்திருக்காங்க. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து கீழ் நோக்கி வந்துன்னு இருக்குது. ஸோ இந்த டிமாண்டை வந்து டச் பண்ணுறானான்றது, டிமாண்டை ஹோல்ட் ஆகுதான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை நம்மளுக்கு ப்ரைஸு இந்த ஹைக்கு மேலே போயிட்டு 67,000 இல்லை 68,000க்கு மேலே போயிட்டு இங்கே வந்திருந்தானா கண்டிப்பாக இந்த டிமாண்டை வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து சப்ளை ஏரியா, ஓகேங்களா. இந்த ஏரியாவில் சப்ளை ஏரியா, இந்த சப்ளை ஏரியாவுக்கு போகாமல் ப்ரைஸ் அதுக்குள்ளேயே நம்மளுக்கு திரும்புறதுனால இந்த டிமாண்டு ஹோல்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மந்தோட கேண்டலும் இப்போ தான் க்ளோஸ் வச்சுருக்கு, வெள்ளிக்கிழமை தான் க்ளோஸ் வச்சுருக்கு. மந்தோட ஃபஸ்ட்டு கேண்டல் இதுதான். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, சாட்டர்டே சண்டே நடந்தது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து வீக்கெண்டு, ஓகேங்களா. வீக் டேஸில் வர ஃபஸ்ட்டு கேண்டல் இதுதான், மந்தோட ஃபஸ்ட்டு கேண்டல் இதுதான். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்த்து கீழே வந்து இந்த டிமாண்டை டச் பண்ணி டிமாண்ட் ஹோல்ட் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸை அப்படியே ஷூட் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன 70,000 மேலே போகலாம். மேபி இந்த 76,000 78,000க்குள்ளே இந்த மந்த்தே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த மந்த் வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது, ஓகேங்களா. ஸோ
ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னன்றது. இந்த டிமாண்ட் வந்து ஹோல்ட் ஆகணும், இந்த டிமாண்ட் வந்து ஹோல்ட் ஆகுதான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ரைட், ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா வீக்லியில் வந்து நம்மளுக்கு ஒரு வேளை ப்ரைஸ் இந்த டிமாண்டை டச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஹோல்ட் ஆகி மேலே போகும்போது இந்த செல்லர்ஸோட இது வந்து ஒரு செல்லிங் ஃபார்மேஷனுங்க. இந்த பேட்டர்ன் வந்து செல்லிங் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து ஒரு அக்ரெசிவ் புஷ் மேலே கொடுக்கும். ஏன்னா இந்த செல்லிங் பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? செல்லிங் பேட்டர்ன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? செல்லர்ஸ் வீக்காக இருக்காங்கன்றது அர்த்தம். ஓகேங்களா? அப்போ பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரெசிவாக வந்து மார்க்கெட்டை மேலே தள்ளின்னு போவாங்க. ஸோ அதுதான் என்ன நடக்குதுன்றது. இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து அந்த புஷ்ஷே வரணும். ஓகேங்களா? அந்த ஒரு பெரிய புஷ் இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து தான் வரணும். ஸோ வருதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போட்டுருங்க, கன்பாஸை கான் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக டிஸ்கவுண்ட் மட்டும் சொல்லிக்கிறாங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே நோன்லெஸ்ஸுங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னே நீங்களே ஒரு ஒன்லைஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.